நினைவுபடுத்துகின்றது திருவண்ணாமலையில் நடந்த இந்த சம்பவம். திருவண்ணாமலை வ.உ.சி. நகர் பகுதியில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் ராஜ்குமார் என்பவரின் வீடு மண்ணில் புதைந்தது. வீடோடு சேர்ந்து ராஜ்குமாரும் அவரது குடும்பமும் மண்ணில் புதைந்தனர். ராஜ்குமார் உடலை தேடும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்துள்ளனர். மற்றவர்களின் உடல் கிடைத்த நிலையில் ராஜ்குமாரின் உடல் கண்டுபிடிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராஜ்குமார் வளர்த்த இந்த நாய் 2 நாட்களாக தனது எஜமானனை காணவில்லையே என ராஜ்குமார் தன்னை வளர்த்த வீடு புதைந்த இடத்தில் தனது எஜமானை புதைந்த மண்ணில் அங்கும் இங்கும் ஓடி அழுது கொண்டே தேடியுள்ளது. மீட்பு படையினருக்கு ராஜ்குமாரின் உடல் கிடைக்காமல் இருந்த நிலையில் தன்னை வளர்த்தவர் புதையுள்ள இடத்தை அடையாளம் கண்ட இந்த நாய் அந்த இடத்தில் மட்டும் நீண்ட நேரமாக வட்டமிட்டு சுற்றி சுற்றி வந்துள்ளது. இதை அறிந்த மீட்பு படையினர் அந்த இடத்தில் தோண்டிய போது ராஜ்குமார் மற்றும் எதிர் வீட்டில் வசித்து வந்த சிறுமி ரம்யா ஆகியோரின் உடல்கள் கிடைத்துள்ளது. 2 நாட்களாக தன்னை வளர்த்தவரை அந்த நாய் தேடி தேடி புதைந்த இடத்தில் சுற்றி திரிந்த இந்த காட்சிகள் கால்தோரை கலங்க செய்து சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது. தன்னை வளர்த்தவர்களின் பிரிவு மனிதர்களை மட்டுமல்ல 5 அறிவு ஜீவன்களையும் எப்படியெல்லாம் நிலை குலைய செய்கின்றது என்பதை இந்த நாயின் முகத்தில் நம்மால் உணர முடிகின்றது.